வரத்து குறைந்துள்ளதால் தக்காளி விலை உயர்வு. இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் தக்காளியின் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளதால் சில்லறை கடைகளில் 1 கிலோ தக்காளி ரூபாய் 60 முதல் 80 வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் முழுவதும் தக்காளியின் விலை கிலோ ஒன்றுக்கு 15 முதல் 20 வரையிலான விற்பனையான இந்த நிலையில் திடீரென தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. ஓசூர், தளி, அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை, பாகலூர், பேரிக்கை, ராயகோட்டை, சூளகிரி, உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தக்காளி, பீன்ஸ், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் உள்ளிட்டவை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். குறிப்பாக இதில் குழம்புக்கு தேவைப்படும் தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து விலை குறைந்தே காணப்பட்ட இந்த நிலையில் விவசாயிகள் தக்காளி மீது ஆர்வம் காட்டவில்லை. இதனால் தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் ஓசூர் பகுதியில் தக்காளி விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 50 முதல் 80 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சில்லறை கடைகளில் 100 வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி வருகிறது. இன்று ஓசூர் உழவர் சந்தையில் 60 முதல் 70 வரை தக்காளி விற்பனையானது என்பது குறிப்பிடத்தக்கது. உழவர் சந்தையில் விவசாயிகள் தெரிவிக்கையில் கடந்த 2 மாதங்களாக தக்காளி விலை சரிந்தே காணப்பட்ட இந்த நிலையில் விவசாயிகள் தக்காளியின் மீது ஆர்வம் காட்டவில்லை என தெரியவருகிறது. இதனால் தக்காளி விலை உயர்ந்துள்ளது என தெரிவித்து வருகின்றனர். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.